ஓகே, ஆவரேஜான ஒரு ஆண் உங்க வீட்டில் இருக்கிறவர், நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், இன்னைக்கு எந்த அளவுக்கு அவதி உறுகிறார்? பஸ்ல யாரும் உரசிட்டு போறதே இல்லையா? பஸ்ல போறவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். அவங்களுக்கு வேணா அது நடந்திருக்கலாம், எனக்கு நடந்திருக்கு. எங்க அப்பாவுக்கு முதல்ல இருந்த சீசன்ல செக்ஸ் இஸ் a stress buster. ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரெஸ். There is an increase in the rate of impotence. இரண்டு பக்கத்திலும் பெண்கள், ஆனா பேச போறது ஆணை பத்தி. ஓகே சரி. ஒரே ஒரு மைய கேள்விதான் இந்த ஷோவே. ஆண் சந்தோஷமா இருக்கானா? ஆண் கஷ்டப்படுறானா? இந்த குத்துனாலே ஆண் என்ன வாங்குறது நாட்டுக்கு தெரியும். பிளண்டா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஃப்ரீடம், ஹாப்பினஸ் ஆணுக்கு எப்போதுமே உண்டு. ஏன் அப்படி சொல்றோம்? ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இவ்வளோ எல்லாம் மாறி இருந்த காலத்துல கூட ஒரு குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தைன்னு சொன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அது பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாது வாழ்க்கையில. மத்தரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ஆண் குழந்தைன்னு சொல்லும் போது தான் எல்லாரோட முகத்திலுமே சந்தோஷம் வருது. ஆணு கூட அப்பதான் சந்தோஷம் வருது. ஆனா நீங்க சொன்னதுல கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்தும் உண்டு. இன்னைக்கு வந்து பெண் பிள்ளைகள் பிறக்குதாங்கிறதுல கூடுதல் சந்தோஷப்படுறாங்க. யாராலையும் புறக்கணிக்கவே முடியாது. ஓகே, இப்போ பெரியவன் வந்து ஹீஸ் ஆல்மோஸ்ட் 18 years old. த ஃப்ரீடம் அவனுக்கு சொசைட்டியில் இருக்கிறது எப்படி லேட் நைட் 10 o'clock 11 o'clock அப்படின்னாலும் நான் யோசிக்காம தைரியமா அவனை வெளியே அனுப்ப முடியும் கோயிங் அரவுண்ட். பட் இதுவே எனக்கு ஒரு பொம்பளை குழந்தையா ஐ மே நாட். நல்லா தானே சொல்லிருக்கான். சுதந்திரம்ங்கிறது 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றதோட தான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பெண்ணோட கம்பேர் பண்ணா ஒரு பெண்ணால் 10 மணிக்கு போக முடியாது, ஆனால் போக முடியும். இந்த ஷோ அது இல்ல. என்னடி இது? எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆன் எனக்கு ஹாப்பியா இருக்கான்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, அவ்வளவுதான். சார், ஜென்ஸ் வந்து எப்படின்னா எந்த சிச்சுவேஷனோ அதுல அடாப்ட் ஆயிருவாங்க. ஹாப்பி மூடா இருந்தாலும் சரி, சேட் மூடா இருந்தாலும் சரி, சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல அடாப்ட் ஆயிருவாங்க. ஸோ அதனால அவங்க ஹாப்பியா இருக்காங்க. நீங்க எல்லாம் சொந்தக்காரன்னா மதனி அப்படின்ட்டு உள்ள போய் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துருப்பான். அந்த டிவி கூட சேனல் மாத்துன்னு சொல்ல முடியாது. என்ன நீங்க உங்களையெல்லாம் நம்பி நாங்க எப்படி வாழ்றதுன்னே தெரியலையே. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். இயற்கையாவே அவங்களுக்கு வந்து உடல் வலிவு ஜாஸ்தி. எது வந்தாலும் அவங்களுக்கு தாங்க முடியும். இரக்க சுபாவம் ரொம்ப கம்மி. இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? உடல் பலம் அதிகமா இருக்கு, ஆனா இரக்கம் இல்லங்கிறத ஒத்துக்க முடியாது. அவங்க வந்து செல்ஃபிஷ். அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இரக்கம் காட்டுவாங்க. இல்ல தன்னோட குடும்பம்னு சொல்லி வரும்போது அவங்க ரொம்ப இரக்கமா ரொம்ப நல்லவங்க நடந்துப்பாங்க. ஆனா வெளியே அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க அந்த இரக்க சுபாவம் போயிடும். கொலை பண்றவங்க கூட ஆண்கள் தான் ஜாஸ்தி. முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இரக்கம் இல்லாம பண்றது எல்லா வேலைகளுமே ஆண்கள் தான் ஜாஸ்தி. ஒரு தடவை ஒரு சேர்த்து சொன்னீங்கன்னாவே போதும். இரக்கம்லாம் 10 தடவை சொல்லாதீங்க. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? ஆணுக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அக்கா தங்கச்சி, மக மருமக, இவ்வளவையும் சூழ்ந்து ஒரு ஆணை சுத்தி இருக்கும்போது அவன் இரக்கம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. உண்மை. எத்தனை பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள், நம்ம டைவர்சிட்டி அதை அப்படி சொல்ல போனா உதாரணங்கள் எத்தனையோ பெண்களை நம்ம சொல்லலாம். ஏய் எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா சண்டை முன்ன பின்ன இருந்தாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா. அதை நம்பி ஏமாந்துறப்படாது, தெரியுதா? இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம், ஒரு சிக்கன் ஸ்டால் மட்டும் சொல்லணுமே, அந்த கொலை தொழில் புரியவங்க யார் பண்றாங்க? மெஜாரிட்டி ஆண்கள் தான். இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. ஒரு நிமிஷம், அது சம்பந்தமே இல்ல. கறிக்கடையில கறி வெற்றவர் இரக்கமற்றவர் அப்படின்னு சொல்லவே அது தப்பு. அது பிராமின வீட்டுல வாங்கி அதை உயிரோட வச்சு கல்ல தேய்க்கிறீங்களே, உங்களுக்கு இரக்கமே இல்ல? அவன் தினமும் சந்தோஷமா செய்யறான்னு அவன் வெட்டி தொங்க விட்டா வாங்கி திங்கிறீங்கல்ல நீங்க. அப்போ ஒண்ணு நீங்க மீனை வெட்டுறீங்களே நான் சொல்ல முடியும். ஓகே, இது வந்து ப்ரூவன் டேட்டா. மென்னோட சூசைட் ரேட் ஜாஸ்தி கம்பேரிட்டிவ்லி. மென்னு உமன் கம்பேர் பண்ணும்போது மென்னோட சூசைட் ரேட் ஜாஸ்தி. அது வந்து ஒரு நோட்டிசபிள் பாயிண்ட். ஓகேயா? நம்ம லைஃப்ல நம்ம கூட ஒரு பொண்ணு இருக்கு, நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, உள்ளுக்குள்ளே பயம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆண் மனசுல. வீடு கட்டுறோமா, அது பண்றோமா, பணம் பத்துமா, ஒரு பயத்திலேயே அவன் ஸ்ட்ரெஸ் ஆகுறான். ஒழுக்கம்ங்கிறது எல்லாத்தையும் அடங்கும்பா. நான் நேத்து ராத்திரி நான் அந்த ஷோவுக்கு வரும்போது சார் 11 மணி நான் அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது சுத்தி ஆண்கள் தான். இதே நகை தான். வயசு 50 60 கூட இருக்கலாம், அதை பத்தி நான் பேசலாம். ஆட்டோ நிக்குது. ஒழுக்கக்கேடானவங்களா இருந்திருந்தா எனக்கு அங்க என்ன நடந்திருந்தாலும் யாருக்கும் தெரியாது. என்னப்பா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா?
சார் பஸ்ல யாரும் உரசிட்டு போறதே இல்லையா? பஸ்ல போறவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். அவங்களுக்கு வேணா அது நடந்திருக்கலாம், எனக்கு நடந்திருக்கு. பஸ் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. போய் நின்னு பாருங்க, அப்பதான் தெரியும் அந்த ஒழுக்கம் என்னன்னு. அவங்க அம்மா வயசுல இருக்காங்க, நைட்ல தனியா டிராவல் பண்ணி பாருங்க, நம்மள எப்படி பாக்குறான்னு தெரியும். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. பஸ்ல போய் நம்ம நின்னோ லாஸ்ட் வீக் நம்மள சுத்தி ஒரு 4 பேர் வருவான். அவனுங்களுக்கு இந்த வயசு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்குன்னு சில பேருக்கு பயந்துட்டு நீங்க மெஜாரிட்டியா ப்ளேம் பண்ண முடியாது. அவ்வளவுதாங்க மேட்ரு, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, ஆவரேஜான ஒரு ஆண் உங்க வீட்ல இருக்கிறவரு, நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறோம், இன்னைக்கு எந்த அளவுக்கு அவதி உருகிறான்? கரெக்டா பவர்ஃபுல்லா பாயிண்ட் பேசுற மைக் எங்க இருக்கு? யாரா இருக்கீங்களா? எந்த தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க சார். ரொம்ப அவசரப்படுறது கல்யாண விஷயம். கல்யாணம் ஒண்ணு பேச ஆரம்பிக்கும் போது எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டூ மச். ஆணுக்கு இன்னைக்கு திருமணமே சிக்கலா இருக்குங்கிறாங்க. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது, இன்னும் எனக்கு முதல்ல நடக்கலாம். எப்படி இருக்கு எனக்கு? வாக்கப்படாத நாய்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்போது உழைப்பத்த நம்மளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? இண்டிவிஜுவல் growthன்னு பாக்குறது பாத்தீங்கன்னா இப்போ இன்கம் தான் growthன்ற மாதிரி ஆயிடுச்சு. சேலரியில மட்டும் நான் சொல்லல, எல்லா விஷயத்திலயும் சொல்றேன். அக்கா இருக்கா, ஐயோ 2 அக்கா இருக்கா, இப்ப ஏன் அது ஜென்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பாரமா இருக்கு? அக்கா தங்கச்சி 2 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாலே கல்யாணத்துக்கு they are not getting ready. அதேதான் அதேதான். மாடர்ன் மேன் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரெஸ், தெர் இஸ் an increase in the rate of impotency. இதுவும் ஒரு அவனை ரொம்ப நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு தள்ளுது. வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு அது எவ்வளவு பெரிய நெருக்கடி, அது என்ன மாதிரியான அவதிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.